அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். சங்கீதம் 97 அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமையை குறித்து அத்தனை பெரியதாக விவரித்துவிட்டு விக்கிரகங்களை குறித்தும் இங்கே சங்கீதத்தின் ஆசிரியர் பேசிவிட்டு இவ்வளோ பெரிய ஆண்டவர் மனிதனுக்காக விதை விதைத்து இருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லி அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக அழைக்கிறதை இந்த சங்கீத பகுதியில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாளுகிறார். அவர் அரசாளும் பொழுது பூச்சக்கரம் அசையாமல் உறுதிப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் சங்கீதம் 96:10 நாம் பார்க்கிறோம். ஏசாயா 60:9 தீவுகள் எல்லாம் சிறிய சிறிய குட்டி குட்டி தீவுகள் கூட கர்த்தர் அரசாளும் பொழுது அவைகள் மகிழும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் அதை தொடங்குகிறார். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லுகிறார். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் சங்கீதம் 18:11 சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும்புணல்களையும் கருமையான நீர்களை வைத்திருக்கிற அந்த மேகத்தையும் ஆகாயத்து மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய கூடாரம் இயற்கையை அண்டினதாக இயற்கையை கொண்டதாக இருக்கிறது என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். மேகத்தையும் இருளையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் சுற்றி வாழுகிற அத்தனை மிகப்பெரிய ஒரு கூடாரத்தை உடைய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இயற்கையையே தனக்கு கூடாரமாக்கி வாழுகிற ஒரு ஆண்டவர் என்கிறதையும் விளக்குகிறார். சங்கீதம் 81:14 நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணமே அந்த சிங்காசனத்திலிருந்து வேற அநீதியே வெளிப்பட முடியாது. நீதியும் நியாயமும் தான் வெளிப்பட முடியும். கிருபையும் சத்தியம்தான் அவருக்கு முன்பாக நடக்கும் என்பதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் இயற்கையை தனக்கு கூடாரமாக்கி நீதி நியாயத்தினுடைய ஆதாரத்தை சிங்காசனமாக்கி அமர்ந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவருக்கு முன்பாக அக்கினி எதிரிகளை வீழ்த்தும்படியாக புறப்பட்டு செல்லுகிறது என்று சொல்லப்படுகிறது. அக்கினி 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 18 அவர் அழகா சொல்ல, அவர் நாசிலிருந்து புகை எழும்பி அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபகுக் 3:5 அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. எதிரிகளை அழிக்கும்படியாக எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அக்கினியை பிரயோகிப்பதாக இந்த சங்கீத பகுதியினுடைய ஆசிரியர் அத்தனை மிகப்பெரிய ஒரு ஆண்டவரை குறித்து அவர் கொள்ளை நோய்களை கொண்டும் எரிபந்தமான காய்ச்சல்களை கொண்டும் மனுக்குலங்களை தண்டிக்க முடியும் என்கிறதையும் இந்த ஆசிரியர் காண்பித்துவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது என்று சொல்லி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சங்கீதம் 104:32 அவர் பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியை நோக்கி பார்த்தாலே அது அதிருகிறது என்று சொல்லுகிறது. ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பார்வையிலேயே பூமி அதிரத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு அவர் பர்வதங்களை தொட்டாலே அவைகள் புகைக்காடாக மாறுகிறது. யாத்ராகமம் 19:18 கர்த்தர் சீனாய் மலையின் மேலே அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகையினுடைய சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை மிகவும் அதிரத்தக்கதாக. என் ஆண்டவர் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வல்லமையுடைய ஒரு ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகிறோம். சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தில் அது உருகி போயிடும்னு சொல்கிறார். மலைகளும் பர்வதங்களும் உருகி போயிடும். நியாயாதிபதிகள் 5:5 அழகா தெபோராலும் பாராக்கும் பாடுகிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது என்று பாருங்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக சீனாய் கரைந்தது என்று பாடுகிறார்கள். கரைந்து போகிற ஒரு நிலைமை என்று அங்கே வசனம் மீகா 1:4 நாகும் 1:5 அதே காரியம். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போல பர்வதங்களெல்லாம் அதிர்ந்து மலைகளெல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லி அத்தனை மகா பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஆண்டவர் அவருடைய
அவருடைய கிரியைகளை கடைசி 6ஆம் வசனத்திலையும் சொல்கிறார். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின், வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. எந்த ஒரு பில்லரும் கூட இல்லாமல் ஆகாய விரிவு அழகாக விரிக்கப்பட்டு நிற்கிற அந்த காரியங்களை காணும் பொழுது இவ்வளோ மகா பெரிய ஒரு தேவன் அரசாளுகிறார், பூமியை அரசாளுகிறார், எங்களை அரசாளுகிறார், எங்கள் குடும்பங்களை அரசாளுகிறார் என்னும்போது நமக்கு எத்தனை நெகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் அநேக நேரங்களிலே அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டினாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போவாங்கன்னு இந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் யாத்ராகமம் 20:4 தெளிவாக சொல்லுகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ சேவிக்கவும் வேண்டாம். அவருடைய மகா பெரிய மகிமையை நம்முடைய கரத்தினால் உருவாக்கப்படுகிற சிருஷ்டிகளுக்கோ எதற்கோ ஒப்பிட வேண்டாம் என்று சொல்லி இந்த மகா பெரிய தேவன் நம்மை பார்த்து அவர் எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது லேவியராகும் 26:1 சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அழகாக ஆசிரியர் ரிசல்ட் எழுதுகிறார். கர்த்தர் பூமி முழுவதற்கும் நீங்கள் ஒருவரே உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் அரசாளுகிற எல்லாரை பார்க்கிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர், நீர் மலை போல மிகப்பெரிய ஒரு ஆண்டவர். மடு போல இருக்கிற காரியங்களை இன்றைக்கு மனிதர்கள் உண்டாக்கி வணங்கி கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக என்று சொல்லித்தான் இந்த சங்கீத பகுதியை தொடர்ந்து அவர் எழுதிவிட்டு அதற்கு ஒரு ரிசல்ட்டும் எழுதிவிட்டார். நீரே மிகவும் உன்னதமானவர், நீரே உயர்ந்த ஒரு ஆண்டவர், நீர் எல்லா தேவர்களிலும் நீர்தான் உயர்ந்தவர் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் எங்களுக்கென்று ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையானவர்கள் இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்காக விதைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் துன்மார்க்களுக்கும் அநேக துன்பங்கள் வருகின்றன, அநேக பிரச்சனைகள் வருகின்றன. துன்மார்க்கருடைய முடிவு அழிவு. ஆனால் நீதிமானுடைய வாழ்விலே ஆண்டவர் விதைத்து வைத்திருக்கிற வெளிச்சம் அவனுடைய எண்ணத்தின்படி அல்ல, அவர் நியமித்திருக்கிற சரியான நேரத்தில் அந்த வெளிச்சம் அவனுக்காக உதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பூமியை இருள் மூடும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். தீமையை வெறுத்து விடுங்கள். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி சரீரம் வேணால் இந்த உலகத்தில் பாடுபடலாம், நம்முடைய அழிவில்லாத ஆவியையும் ஆத்மாவையும் காப்பாற்றுகிற அந்த கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. தீமையை வெறுத்து விடுங்க. தீமையை வெறுக்கிறதுனா என்ன? அவர் என்னோடு கூட இசைந்து வாழும் பொழுது அவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அவருக்கு பிடித்ததை மாத்திரம் செய்வேன். அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை நான் அனுபவிப்பேன். அவரால் உண்டாக்கப்படாத பிசாசினால் உண்டாக்கப்பட்ட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை வெறுத்து வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்காக பரலோக தேவன் விதைத்திருக்கிறாரே, அந்த விதையினுடைய ஆசீர்வாதங்களை, அந்த வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அறுவடை செய்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இந்த பூமியில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அதிகமாய் பிரகாசிக்க செய்